சரிங்களா? ஐயோ, அபச்சாரம் அபச்சாரம், இதெல்லாம் என்னால பண்ண முடியாதுமா. என்னையா என்னவோ அபச்சாரம் கபச்சாரம் இந்த காலத்துல போய் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? இந்த மாதிரி நல்ல வாய்ப்பா அப்படியே இங்க பாருங்க, நீங்க தலைகீழா நின்னாலும் பல மாசத்துல சம்பாதிக்க முடியாத தொகை. என்ன பண்றீங்களா? அதுக்கு இல்லம்மா, நான் பொண்ணு குட்டிக்காரன். விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா எனக்கு கெட்ட பேர் ஆயிரும். அதனால பயமா இருக்குமா. அப்படி ஆகாது, தைரியமா பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன். அப்ப சரிம்மா, கொடுங்க. ஐயோ, அப்போ நாங்க கிளம்புறோம். நீங்க காரியத்தை கச்சிதமா முடிக்கணும். சரிங்கம்மா. ஸ்வேதா, இரு. நீ பாட்டுக்கு 500 ரூபாய் கட்டை எடுத்து அப்படியே தூக்கி எறியறியே. ஆமா, அந்த ஆளு கரெக்டா பண்ணிடுவானா? அதெல்லாம் பண்ணிடுவார் பாட்டி. ஆமா, அங்க பாத்தீங்களா வசுந்தராவ என்ன வேண்டான்னு? ஆமா, அந்த கோண வாய்க்காரி நல்ல விதமாவா வேண்ட போறா? யாரு எப்படி நாசமா போகணும்னு வேண்டிக்கிட்டு இருக்காளோ. கோயிலா போய் மந்திரம் போடுறதே இவளுக்கு வேலையா போச்சுமா. இப்படி மந்திரம் போட்டுதான் அர்ஜுன் அப்படியே வளைச்சு போட்டு JKR குடும்பத்துக்குள்ள நுழைஞ்சிடலான்னு பாக்குறா. இங்க பாரு, நம்ம ஏதாச்சும் ஒரு கலவரத்தை கொளுத்தி போட்டே ஆகணுமா. அது பத்திக்கிட்டு எரியறப்பதான் அதுல நம்ம அப்படியே சுகமா குளிர் காஞ்சி நம்ம வேலையை முடிக்க முடியும். இதுல யாரு என்னெல்லாம் பார்க்க கூடாதுமா. நம்ம நல்லா இருக்கணும்ங்கறத மட்டும் தான் பார்க்கணும். ஊரா விட்டு சண்டைய ஊட்டி வளர்த்தோம்னா நம்ம வீட்டு சண்டை தானா வளரும்ல. கவலையே படாதீங்க. இப்ப நான் போட போற மந்திரம் இருக்கே, வாழ்நாள் முழுக்க அவளை அவமானப்பட வைக்க போகுது. இதுல இருந்து அவளால மீளவே முடியாது. அந்த மாதிரி மந்திரம் அது. வாங்க போலாம். ஏமா, நாளைக்கு பூக்குழி இறங்குறாரு அர்ஜுன. அவருக்கு வேண்டப்பட்ட பொண்ணு தானே நீங்க? ஆமா சாமி, அவங்க கூட தான் வந்திருக்கேன். என்ன விஷயம்? இல்ல, நாளைக்கு பூக்குழி விசேஷம்மா. கோவில் அலங்காரம் பண்றதுக்கு நிறைய பூக்கட்ட வேண்டி இருக்குமா. அதுக்காக இப்போ நிறைய பொண்ணுங்க பூக்கட்ட வருவாங்க. நீங்களும் அவங்களோட சேர்ந்து பூ கட்டுறீங்களாமா? ஏமா, நாளைக்கு உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்காமா? சச்சா, அதெல்லாம் இல்ல. இங்க யாரும் இல்லையேன்னு பார்த்தேன். நீங்க போய் கட்ட ஆரம்பிங்கம்மா. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாரும் வந்துருவாங்கம்மா. சரிங்க சாமி. அர்ஜுன் சார், உங்க ஹார்ட் ஃப்ரெண்ட் கிடைக்கணுங்கிறதுக்காக பூக்குழியில நீங்க இறங்க போறீங்க. அதுக்கு தான் நான் பூ கட்டிட்டு இருக்கேன். நிச்சயமா இந்த ஆத்தா என்ன உங்களுக்கு காட்டி கொடுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு.
வசு? வீட்டுக்குள்ள இருந்தே ஃபோன் பண்ற? எதா இருந்தாலும் நேர்ல வந்து பேசு. சார் என்ன மன்னிச்சிருங்க சார். வசுந்தரா மேடம் கோயிலுக்குள்ள இருக்காங்க. உள்ள சிக்னல் கிடைக்கலன்னு போனை என்கிட்ட கொடுத்து பேச சொன்னாங்க. ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல சார். அவங்க பூ கட்டிட்டு இருக்காங்க. இருட்டிடுச்சு. அர்ஜுன் சார் வந்து என்ன கூட்டிட்டு போக முடியுமான்னு கேளுங்கன்னு போனை என்கிட்ட கொடுத்தாங்க. கோவில் பூட்டுற நேரம். நீங்க உடனே வந்தா நல்லா இருக்கும். சரி, ஓகே, தோ வரேன், இப்பவே வரேன். நீங்க பதட்டப்படாதீங்க, நாங்களும் உங்க ஆளுங்க தான். நீங்க அந்த பொண்ணோட போனை திருடினது, அர்ஜுனுக்கு போன் போட்டு இங்க வர சொன்னது, இதுல இருந்தே தெரிஞ்சிடுச்சு நீங்களும் ஸ்வேதாவோட ஆளுங்க தான். ஆமாண்ணே, சிறப்பா செய்வோம். தம்பி, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. எதுக்கு பயப்படுறீங்க? ஸ்வேதா மேடம் பணம் கொடுத்தாங்கல்ல, அப்புறம் எதுக்கு பயம்? அதையும் தாண்டி உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தா எம்எல்ஏ எங்க மாமா இருக்காரு, அவர் பார்த்துப்பாரு. நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, தைரியமா இருங்க. இங்க பாருங்க, அர்ஜுன் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அவன் வந்த உடனே கேட்டை இழுத்து பூட்டிடணும். என்ன, சரியா? கரெக்டா பண்ணிடணும். சரிங்க தம்பி, செஞ்சிடறேன். அண்ணே, அர்ஜுன் வர நேரத்துல நீங்க எல்லாம் இங்க இருந்தீங்கன்னா பிரச்சனை ஆயிடும். நீங்களாம் கொஞ்சம் மறைஞ்சுங்க. சரி சரி, வாங்கயா. சரி. வசு, என்ன கோயில்ல யாரையுமே காணோம்? வசு சார், ஐயோ ஏன்னாச்சு? இல்ல அர்ஜுன் சார், இப்பதான் நீங்க என்ன பண்ணிட்டு இருப்பீங்களோன்னு நினைச்சிட்டே இருந்தேன். பார்த்தா திடீர்னு வந்து நிக்கிறீங்க. வசு, திடீர்னு வந்து நிக்கல, நீ போன் பண்ண சொன்னதால வந்து நிக்கிறேன். போன் பண்ண சொன்னனா? நான் யார்கிட்டயும் போன் பண்ண சொல்லலையே. விளையாடாத வசு, சீரியஸா இரு வசு. ஒருத்தர் உன் போன்ல தான் போன் பண்ணாரு. கோயிலுக்குள்ள சிக்னல் கிடைக்கலன்னு வெளில வந்து பேசினாரு. வந்து உன்னை பிக்கப் பண்ண சொன்னாரு. இல்லன்னா நான் எதுக்கு வர போறேன் வசு? நான் சொல்லவே இல்லையே சார். என் போன் இங்கதான் இருக்கு, இருங்க. சார், போன் இங்கதான் வச்ச காணுமே சார். உங்க போன்ல இருந்து எனக்கு போன் பண்ணுங்க. என் போனை கார்லயே விட்டு வந்துட்டேன், எடுத்துட்டு வர வெயிட் பண்ண. போன் எங்க போச்சு? என்ன அதுக்குள்ள கேட்டு பூட்டி இருக்கு? ஹலோ, யாரா இருக்கீங்களா? ஹலோ, யாரா இருக்கீங்களா? யாராவது வந்து கதவு ஓபன் பண்ணுங்க. அர்ஜுன் சார் சத்தம் மாதிரி கேக்குது. ஹலோ, என்னாச்சு அர்ஜுன் சார்? கேட்ட பூட்டிட்டாங்க வசு. பூசாரி தான் பூ கட்ட சொன்னாரு, தெரியாம பூட்டிட்டு போயிட்டாரோ? ஏய், நான் வரும்போது திறந்து இருந்தது வசு. அதுக்குள்ள யார் பூட்டியிருப்பா? இந்நேரம் பார்த்து என் செல்போனை கார்லயே வச்சுட்டேன். யார் எனக்கு போன் பண்ணி வர வச்சது? அர்ஜுன் சார், நீங்க யார்கிட்டயாவது சொல்லிட்டு வந்தீங்களா? இல்ல வசு, யாருகிட்டயுமே சொல்லல. உன் போன் வந்துச்சு, உடனே கிளம்பி வந்துட்டேன் நானு. ஐயோ, நாளைக்கு நீங்க பூக்குழியில இறங்கணும். இந்த நேரம் பார்த்து இப்படி எல்லாம் நடக்குது. ச்சே. ரொம்ப சாரி சார், என்னாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனை. இல்ல வசு,
நம்மள மீறி ஒரு விஷயம் நடக்குது. இது யாரோட வேலையா இருக்கும் தான் எனக்கு புரியல. இந்த ஊருக்குள்ள இந்த மாதிரி யார் பண்ணுவா? சம்திங் ராங் வசு. சரி நீ வா, வெளில போறதுக்கு வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாப்போம். மேடம் சக்சஸ் மேடம். சூப்பரா நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. நம்ம நினைச்ச மாதிரியே 2 பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க மேடம். இதத்தான் நான் எதிர்பார்த்தேன். அப்பாடா, இப்போதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா, அவன் கையில போன் ஏதாவது இருக்கா? இல்ல மேடம், போனை கார்லயே விட்டுட்டு வந்துட்டேன்னு இப்பதான் புலம்புனா மேடம். பரவாயில்ல, அந்த கடவுளை தேடி வந்தவங்களுக்கு அந்த கடவுளே அவங்களுக்கு உதவி செய்ய மாட்டேன்னு கை விரிச்சிட்டான். அடுத்து நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல, அதையும் செஞ்சுட்டு கோயில்ல இருந்து சுவர் ஏறி குதிச்சு வெளியே போயிடு. ஓகே மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். நான் வெளியே வந்துட்டு உங்களுக்கு கால் பண்றேன். ஏய், நீ அங்க இருக்கிறது அவங்க கண்டுபிடிச்சிட கூடாது, பாத்துக்கோ. மேடம் கண்டே பிடிக்க முடியாது மேடம். நான் ரொம்ப தள்ளி வந்துதான் மேடம் பேசுறேன். வசு, என்ன வசு, வெளில போறதுக்கு எந்த வழியுமே இல்லையே. வசு என்னாச்சு? இல்ல சார், நாளைக்கு நீங்க பூக்குழியில இறங்கி ஆகணும். அதுக்காக சுத்த பத்தமா விரதம் இருந்து எல்லாம் பண்ணணும். நிறைய சடங்கு இருக்கு. அப்படி இருக்கும்போது கோயிலுக்குள்ள சிக்கிருக்கோமே, ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? இதெல்லாம் நினைச்சாதான் வருத்தமா இருக்கு. வசு, கோயிலுக்குள்ள இருக்கிறத விட இதை விட சுத்தமா எப்படி இருக்க முடியும்? எல்லாருக்கும் இந்த மாதிரி வாய்ப்பெல்லாம் அமையாது வசு. ரிலாக்ஸ். அர்ஜுன் சார், இந்த அம்மன் சக்தி வாய்ந்த அம்மன்னு சொன்னாங்க. கண்டிப்பா இந்த அம்மன் நமக்கு ஒரு வழி காட்டுவான்னு நான் நம்புறேன். வசு, நீ சொன்ன மாதிரியே அந்த சாமி வழி காட்டிருச்சு. அங்க பாரு வசு. வேற வழியில வசு, கோயில் மணிய அபாய மணியா யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். என்ன சார் பண்ண போறீங்க? மணி அடிச்சா பூட்டின கோயில்ல இருந்து சவுண்ட் வருதுன்னு எல்லாரும் வருவாங்கல்ல சார். ஏதாவது பிரச்சனை ஆக போகுது? பிரச்சனை ஆகணும் தான் அடிக்கிறேன் வசு. நீ அமைதியா இரு. நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்படியே கரெக்டா பண்ணிடு. புரியுதா? புரியுது மேடம், நான் பாத்துக்கிறேன் மேடம். ஏய், என்ன என்ன அங்க ஏதோ சத்தம்? மேடம், அந்த ஆளு கோயில் மணி அடிக்கிறான் மேடம். அப்படியா? கோயிலுக்கு யாராவது வந்தாங்கன்னா சிக்கலாயிடும். உடனே நான் சொன்னதை சீக்கிரம் பண்ணு. சரி மேடம், நான் பாத்துக்கிறேன். என்னன்னு பாருங்க. போங்க, சீக்கிரம் போங்க. யாருங்க? யார் இந்த நேரத்துல பில் அடிக்கிறது? வசு, யாரோ வந்துட்டாங்க வசு. வா 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 வா. சார், கோயிலுக்குள்ள நாங்க இருக்க தெரியாம பூட்டிட்டாங்க. கொஞ்சம் கதவு திறக்க சொல்ல முடியுமா? அப்படியா? சரி இருங்க, குறுக்கல் வீடு பக்கத்துல தான் இருக்கு. நான் போய் சொல்லி கூட்டிட்டு வரேன். ரொம்ப நன்றிங்க. சரிங்க. இப்பதான் வசு நிம்மதியா இருக்கு. உண்மையிலே நீ சொன்ன மாதிரி இது சக்தி வாய்ந்த அம்மன் தான். வெளியே போறதுக்கு ஒரு வழி காமிச்சிச்சு பாரு. வா உட்காரலாம் கொஞ்ச நேரம். எப்படியாவது இதை பண்ணிடு. அதுக்கப்புறம் நான் பிளான் பண்ணது கரெக்டா நடக்கும்.
அவங்க பெரிய அளவுல மாட்டுவாங்க. மேடம் அதுக்கு எதுக்கு மேடம் விளக்கு? எனக்கு ஒன்றும் புரியலையே மேடம். இங்க பாரு, எரியிற அகல் விளக்க அந்த வசுந்தராவுக்கு பின்னால கொண்டு போய் வை. அவளோட புடவையில தீ பிடிக்கும். அதுக்கப்புறம் ஏகப்பட்ட கலேபரம் நடக்கும். என்ன நடக்க போகுதுன்னு நீயும் பார்க்க தானே போற. இத பண்ணிட்டு நீ அங்கிருந்து எஸ்கேப் ஆகணும். சரிங்க மேடம், பண்ணிடுறேன். வெளில போறதுக்கு ஒரு ஐடியா கிடைச்ச மாதிரி அந்த பொண்ணை கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு வழி தெரிஞ்சுட்டா எப்படி இருக்கும்ல? ஆமா அர்ஜுன் சார், ரொம்ப நல்லா இருக்கும்ல. இப்போ உங்க நினைப்பு உங்க ஹார்ட் ஃப்ரெண்டே சுத்தி வருதுல்ல? ஆமா வசு, அது என்னால அவாய்டே பண்ண முடியாது. பரவாயில்ல அர்ஜுன் சார், அந்த பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. ஆமா வசு, எனக்கு ஒரு டவுட். ஒரு வேலை என் ஃப்ரெண்ட் எனக்கு கிடைக்கிறான்னு வச்சுக்கோயேன், அவ கூட நீ ஃப்ரெண்டா இருப்பியா? ஏன்னா பேசிக்கா பொண்ணுங்க ஒருத்தர் ஒத்துப்ப மாட்டாங்களே. என்ன அர்ஜுன் சார் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஒரு டவுட் வருது? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் வராது. உங்களுக்கு யார் வேண்டப்பட்டவங்களா இருந்தாலும் எனக்கும் வேண்டப்பட்டவங்களா தான் இருப்பாங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. சேச்சா, ஆக்சுவலா என் ஃப்ரெண்ட் அந்த மாதிரி பிரச்சனை பண்ணவே மாட்டான். ஏன்னா எனக்கு அவன் மேல ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. அவ ஒரு வேளை ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சாலும் நான் ஸ்ட்ரிக்டா சொல்லிடுவேன், நீ எனக்கு எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு, பல விஷயங்கள்ல நீ எனக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணியிருக்க, நான் ஒரு முழு மனுஷனா இருக்கிறதுக்கு நீ தான் காரணம், ஈவன் உன்னை கண்டுபிடிக்கிறதுக்கு பசு தான் காரணம்னு சொல்லிடுவேன். கிளியரா சொல்லிடுவேன். ஓகே? நீ எவ்வளவு நேரம் ஆகும் தெரியலையே. வசு, போனவர் என்ன ஆனான்னு தெரியல, ஒரு வாட்டி கத்தி பார்த்துட்டு வரேன்.
தெரியலையே. ஏப்பா யார் பண்ணி? முத்தரசன் என் வீட்டுக்கு வந்திருக்கிற தம்பி. இங்க எதுக்கு வந்தீங்க நேரத்துல? கோயில்ல என்ன வேலை உங்களுக்கு? ஏங்க 2 பேர் கோயிலுக்கு வந்திருந்தோம். ஓகேங்களா? நாங்க இருக்கிறது தெரியாம கோயிலை சாத்தி பூட்டு போட்டு போயிட்டாங்க. என்ன பொய் சொல்றீங்களா? இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? கோயிலுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போவாங்களா? அதை தாங்க சொல்ல வந்துட்டு இருக்கேன். சொல்ல விடுங்க. இத பாரு தம்பி, இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்காத. ஒரு பேசாத நீ. பாத்தியா கோயிலுக்குள்ள வச்சு பூட்டிட்டாங்கன்னு பொய் சொல்றான். ஏங்க என்னம்மா? அங்க ஒரு பொண்ணு நின்னுட்டு இருக்கு பாருங்க. பொண்ணு நிக்குதா? ஏமா இங்க வாமா. வாமா எப்படி? குடும்பப்பா இது. கோயில்ல போய் தப்பு பண்ணிருக்காங்களே பூசாரி. பாத்தீங்களா என்ன காரியம் பண்ணிருக்காங்கன்னு? ஏப்பா இதெல்லாம் உனக்கு நியாயமா இருக்கா? என்ன நியாயமா இருக்கான்னு கேக்குறீங்க? ஏங்க இப்படி பேசுறீங்க? கோயிலுக்குள்ள மாட்டிக்கிட்டோம்னு சொல்ல வரோம். அதை யாருமே புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க. கோவிலுக்குள்ள ஆளுங்களை வச்சு பூட்டிட்டு போற அளவுக்கு என் பார்வை என்ன அவ்வளவு மோசமாவா போச்சு? பூட்டின கோவிலுக்குள்ள நீங்க எப்படி வர முடியும்? செவரேறி குதிச்சு வந்தீங்களா? யோ பூசாரி காலம் கெட்டு போச்சுப்பா, காலம் கெட்டு போச்சு. நீங்க பாருங்க, இப்படி எல்லாம் பேசாதீங்க. நாங்க ஒன்னும் செவரேறி குதிச்செல்லாம் வரலங்க. அர்ச்சகர் தான் என்ன பூக்கட்ட சொன்னாரு. சாமி கும்பிட வந்தனா அதுக்காக தான் கோயிலுக்குள்ள இருந்தேன். அது தெரியாம இவரை கோயில பூட்டிட்டு போயிட்டாரு. என்னது? நான் உன்னை பூக்கட்ட சொன்னா? இப்படி போய் சொல்றாங்க. நீ யாருன்னு எனக்கு தெரியாதேம்மா. அப்படி நான் சொல்லி இருந்தா உன்னை உள்ள வச்சு பூட்டுவனாமா? எப்படி எல்லாம் போய் சொல்லுது? என்னையா ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? கையும் களவுமா இவங்க மாட்டிக்கிட்டாங்க. கையும் களவுமா மாட்டினவங்க உண்மையா சொல்லிட்டு இருப்பாங்க, பொய் சொல்லி தப்பிக்கத்தான் பாப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க கோயிலோட புனிதத்தை பாக்குறதே இல்ல, கோயில்ல அசிங்கம் பண்றதுக்கே வர்றாங்க. அதுவும் வெளியூர்ல இருந்து கிளம்பி வந்து நம்ம ஊர் கோயிலோட புனிதத்தையே கெடுக்குறாங்க ஐயா. இதையெல்லாம் நீங்க வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் பாக்குறப்போ என் ரத்தமே கொதிக்குதுயா ஆத்தா. இவங்க பண்ண இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும். ஆளாளுக்கு பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. இவங்களுக்கு ஏதாவது தண்டனை கொடுத்தே தீரணும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. இப்படி அபாண்டமா பேசாதீங்க. சத்தியமா நாங்க எந்த தப்பும் பண்ணல. இத நாங்க எங்க வேணாலும் வந்து சொல்றோம். ஆமா ஆமா, நாங்க தான் கண்ணுக்கு எதிரிலே பார்த்தோமே. 2 பேரும் கையும் களவுமா மாட்டிருக்கீங்க. இப்ப தப்பே பண்ணலன்னு சத்தியம் பண்றீங்க. யாருக்கு வேணும் உங்க சத்தியம்? சரி சரி, முத்தரசையாவுக்கு தகவல் கொடுப்போம். ஊர் பெரிய மனுஷங்களுக்கு சொல்லிருவோம். அது வரைக்கும் இவங்க 2 பேரும் இங்கதான் இருக்கணும். ஏங்க அதெல்லாம் வேண்டாங்க. என்ன வேண்டாம்? என்ன வேண்டாங்கற? எதுவும் பேசாம அமைதியா இருக்கணும். நீ எல்லாம் பேசவே கூடாது. அர்ஜுன் சார், எதுவா இருந்தாலும் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறம் பேசிக்கலாம். இப்ப நம்ம எது சொன்னாலும் அவங்க காதுல விழாது. இல்ல பசு, நம்ம என்ன தப்பு பண்ணோம்? சரி அர்ஜுன் சார், நமக்கு தெரியுது, அவங்களுக்கு புரியலையே. என் செல்போனை யாரோ எடுத்துட்டு போய் அது மூலமா உங்களை வர வச்சு இது எல்லாமே பக்கவா பிளான் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல விடுங்க, நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் நம்மள ஜெயிக்க வைக்கும். இந்த அம்மா நம்மள கைவிட மாட்டா.
ஸ்வேதா, அண்ணா பாம்பு அண்டாக்குள்ள சிக்கிக்கிட்ட மாதிரி இந்த ஆனந்த் பையன் அங்கக்கு இங்கக்கு கிடந்து அல்லாடுறான். அவங்கள காணோன்னு அப்படியே தேடுறான். தேடட்டும். இவன் என்ன தேடினாலும் அவங்க சிக்க போறதே இல்ல. பாட்டி பாட்டி கொஞ்சம் அமைதியா இருங்க. நீங்களே சத்தம் போட்டு காட்டி கொடுத்துருங்க போல இருக்கே. இல்ல ஸ்வேதா, எனக்கு இப்ப சந்தோஷத்துல ஜலதோஷமே பிடிச்சிரும் போல இருக்கு. சரி, கொஞ்சம் பொறுமையா இருங்க தாச்சி. இப்ப முத்தரசன் வந்தா கண்டிப்பா விஷயத்த சொல்லுவான். ஆனா எங்க போய் தேடுவான்? தேடட்டும். இவங்க எங்க போய் தேடினாலும் உள்ளுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு தெரிய போறதில்ல. ஏன்னா அவங்க கிட்ட போன் இல்ல. ஆனா கொஞ்ச நேரத்துல அவங்க 2 பேரும் பத்தின அதிர்ச்சியான தகவல் வந்து சேர போகுது. அப்பாடா, அது மட்டும் வந்துருச்சுன்னா என் மனசுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். என்ன ஆனந்த் சார், இன்னும் நம்பர் கிடைக்கலையா? இல்ல, இப்ப கூட அண்ணனுக்கு ட்ரை பண்ண எடுக்க மாட்டேங்கிறாரு. ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது. வசுந்தரா மேடம்க்கு ட்ரை பண்ணா அவங்களோட போன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னாச்சு? 2 பேரும் ரொம்ப டென்ஷனா இருக்கீங்க? இல்லண்ணா, அர்ஜுன் அண்ணாவும் வசுந்தரா மேடமும் வெளியே போயிருந்தாங்க. ரொம்ப நேரமாச்சு, எங்க போனாங்கன்னு தெரியல. இப்போ வரைக்கும் வீட்டுக்கும் வரல. சரின்னு கால் பண்ணி பார்த்தேன், ரீச்சும் ஆகல. ஃபோன் ரீச் ஆகலையா? முதல்ல என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? இல்ல முத்து மாமா, நீ தானே ஏதோ முக்கியமான வேலைன்னு சொல்லிட்டு போன. அதனாலதான் என்ன வேண்டியல நீ? முக்கியமான வேலை இருந்துட்டு போட்டுமே, இதை சொல்ல வேண்டியதானே? ஹலோ, என்னாச்சு முத்து மாமா? ஒன்றும் இல்லை, கோவில் வரைக்கும் நம்ம உடனே போயாகணும். நீ வா. ஆனந்த் நீங்க இரு. சரிங்கண்ணா. அப்பா, அப்படியே வாயடிச்சு போயிட்டான் பாரு அந்த முத்தரசு பையன். என்ன ஏதுன்னு அவனால கூட சொல்ல முடியலப்பா. கறி உருண்டைக்கு கல்யாணம்னு பொறி உருண்டை பொண்ணு பார்க்க போனாப்ல போறான். இந்நேரம் அந்த கோண வாய்க்காரி வாய் அப்படி கோணி ஊசியால அப்படி தச்சு வச்சிருப்பாங்கல்ல. கூழுப்பானை அப்படி குளிர்ல நடுங்குற மாதிரி தடதடன்னு அப்படி நடுங்கிக்கிட்டு இருப்பால. சரி, நாமளும் அங்க போலாம். எனக்கும் கண் குளிர பாக்கணும் தாச்சி. வேண்டாம். நாம அங்க போய் அவங்க கண்ணுல சிக்கிட்டா மிகப்பெரிய சிக்கலாயிடும். நமக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குன்னு அவங்களுக்கு சந்தேகம் வந்துரும். அதனால நாமளே போய் நம்மள காட்டி கொடுக்க வேண்டாம். என்னோட ஆளுங்க அங்க இருக்காங்க. அங்க நடக்கிறத எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க. அதனால எந்த கவலையும் நீங்க பட வேண்டாம். போமா, நேரா போக வேண்டாம். நேரடி ஒளிபரப்பு பாக்கலாம்னு சொல்றேன். ஐயோ, அந்த கன்றாவிய கண் குளிர பாக்கலாம்னு நினைச்சேன். இப்படி பார்க்க விடாம தடுத்துட்டியம்மா. வேண்டாம் பாட்டி, இப்ப போறது நமக்கு நாமே ஆப்பு வச்சுக்கிற மாதிரி. அமைதியா இங்க இருந்தே நாம வேடிக்கை பாப்போம். சரி, சீக்கிரம் அடுத்த போன் வருதான்னு பாப்போம். இவங்க சார் எந்த தப்புமே பண்ணல. எங்க வீட்டுக்கு போறதுக்கு அலோவ் பண்ணுங்க சார். தெரியுமா? முத்தரசன் வந்துட்டாருப்பா. சார், என்னாச்சு? ஒன்னும் இல்ல சார், வசுவை கூட்டிட்டு போறதுக்காக கோயிலுக்கு வந்தேன். நாங்க 2 பேரும் உள்ள இருக்கிறது தெரியாம கோயில பூட்டு போட்டு போயிட்டாங்க. என்ன பண்றதுனே தெரியல. கோயில் மணி அடிச்சு யாரையோ கூப்பிடணும்னு சொல்லிட்டு மணி அடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வசுவோட சாரி வந்து பத்திக்கிச்சு. ஹலோ, என்ன நீ பாட்டு கதை சொல்லிட்டு இருக்க? தப்பு பண்ணிட்டு தப்பிக்க பாக்குறியா? ஏங்க, அவங்க தப்பு நடக்கலன்னு சொல்றாங்க. அதுக்குள்ள நீங்க கதையெல்லாம் ஒத்துக்க முடியாதுங்க. புடவை தீ பிடிச்சிருந்துன்னா அவங்க வேற என்னங்க பண்ணுவாங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன எதுவும் நடக்காத மாதிரி சொல்றீங்க? நீங்க உங்க வீட்டுல கூட்டு வந்து வச்சிருக்கீங்க. அவரால கோயில்ல ஒரு தப்பு நடந்திருக்கு. நடந்த தப்பால ஊருக்கே பெரிய ஆபத்து இருக்கு. பாத்தீங்களா? அவரு வீட்டுல இருக்கிறதுக்காக அவரே சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. ஆமாங்க, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. முத்தம்மா, இவரு யாரு? நம்ம ஊர்க்கார் மாதிரி தெரியலையே. சரிங்க, இப்ப சொல்லுங்க,
என்ன பண்ணணும்? கண்டிப்பா நடந்த சம்பவத்துக்கு நீங்களும் உங்க குடும்பமும் பொறுப்பேத்துக்கணும். அதனால நாங்க சொல்றோம். இருங்க. நான் பொறுமையா கேட்டுட்டு இருக்கனால நீங்க என்ன வேணா பேசுவீங்களா? கோவில வெளியே பூட்டிட்டாங்க, இவங்க 2 பேரும் உள்ள மாட்டிக்கிட்டாங்க. அதுக்காக நீங்க வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்கீங்க. எதுவுமே தெரியாம மறுபடியும் அவங்க தப்பு பண்ணாங்க சொல்றீங்க. எது சொல்றீங்க? அவங்க இருக்கிற கோலத்தை பார்த்தா தெரியுது. இந்த பையனோட சட்டையை அந்த பொண்ணு போட்டிருக்கு, இவர் பணியோட நிக்கிறாரு. எங்களை பார்த்த உடனே 2 பேரும் ஷாக் ஆயிட்டாங்க தெரியுமா? ஐயோ, அநியாயமா பேசாதீங்க. ஏங்க, தப்பு பண்ணணும்னு நினைக்கிறவங்க எங்க வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்கு எதுக்கு கோயில் தேடி வந்து பண்ணணும்? அதான் நீங்க தேடி வந்தா தானே தப்புங்கிறோம். எந்த சூழ்நிலை இது நடந்துச்சு, என்ன ஏதுன்னு யாருமே பார்க்கல. ஒருதலை பட்சமா பேசக்கூடாது. என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா ஒரு முடிவு எடுப்போம். சரிங்களா? இங்க பாருங்க, உங்க வீட்டுக்கு வந்தவங்கிறதுக்காக சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே இவங்க எம்எல்ஏ கிட்ட பண்ண தகராறுனால ஏகப்பட்ட பிரச்சனை வந்துருச்சு. இப்ப ஊரே பாதிக்கப்பட்டு எவ்வளவு பிரச்சனையாக போகுது தெரியுமா? இவர் ஒரு ஆள் பண்ண தப்பால இந்த ஊரே கஷ்டப்படணுமா? இப்ப மறுபடியும் கோயில்ல தப்பு பண்ணிருக்காங்க. இவங்க பண்ண காரியத்தால அம்மனுடைய கோவத்துக்கு இந்த ஊரே ஆளாக போகுது. அதுக்கு என்ன பண்ண போறீங்க நீங்க? ஆமாங்க, இவர் சொல்றதா சரி. நம்மளால இதெல்லாம் தாங்கிக்க முடியாது. அம்மனோட கோவம் அடங்குற மாதிரி இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும். தப்பே பண்ணல நான் சொல்றேன். சரி, அவங்க என்ன தப்பு பண்ணாங்க நீங்க பாத்தீங்க, என்ன தண்டனை கொடுப்பீங்க சொல்லுங்க? முத்துமாமா, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. நான் ஒரு விஷயம் சொல்றேன். நாளைக்கு அர்ஜுன் சார் தன்னோட வேண்டுதலுக்காக பூக்குழி இறங்க போறாரு. பண்ற தப்பா பண்ணிட்டு பூக்குழி இறங்க போறாங்களா? என்ன அநியாயமா இருக்குது பாருங்கயா. அதெல்லாம் ஏத்துக்க முடியாதுங்க. அவங்க என்ன சாதாரண தப்பா பண்ணிருக்காங்க? ஏன் உங்களுக்கு வர கோவம் அந்த ஆத்தாக்கு வரட்டுமே. அப்படி அவங்க தப்பு பண்ணிருந்தா பூக்குழிலேயே அவங்க எரியட்டும். அவர் பூக்குழி இறங்கும் போது வசுந்தராவும் இறங்கட்டும். தப்பு பண்ணிருக்காங்கன்னு அந்த ஆத்தா நினைச்சா அவங்க 2 பேரையும் எரிச்சு சாம்பல் ஆக்கட்டும். அப்ப உண்மை தெரிஞ்சிரும்ல. அதெல்லாம் வேண்டாங்க. தண்டனை கொடுக்கறதுலே புரியா இருக்கீங்க. அதான் வெண்ணிலா அம்மா சொல்றாங்கல்ல, நியாயமா இருக்குல்ல. அவங்க 2 பேரையும் பூக்குழியில இறங்குன்னு சொல்லும் போதே நம்பிக்கை இல்லைன்னு தெரியுது. இதுலயே தப்பு பண்ணிருக்காங்கன்னு தெரியலையா? அவங்க பூ மிதிக்கட்டும். தப்பு பண்ணிருந்தா அந்த ஆத்தாவே பார்த்து தண்டனை கொடுப்பா. நான் இவங்க மேல இருக்கிற நம்பிக்கையில சொல்றேன். நீங்க அவங்க மேல இருக்கிற சந்தேகத்துல சொல்றீங்க. சரி, நாங்களும் சம்மதிக்கிறோம். நீங்க 2 பேரும் என்ன சொல்றீங்க சார்? உங்களுக்கு ஓகேவா? தாராளமா சம்மதிக்கிறோம் சார். வசுந்தரா, கண்டிப்பா நாங்க இதுல இருந்து மீண்டு வருவோம். சொல்லிட்டாங்க. இப்ப அவங்க 2 பேத்தையும் நான் வீட்டுக்கு கூட்டு போலாமா? சரி, கூட்டு போங்க. நீங்க வாங்க. வாங்க. அத்தாச்சி, அவங்களை கூட்டிட்டு வந்துட்டான் பாருங்க. சார், ஐயோ, என் தொம்பி பொண்ணு மூஞ்சிரு மாதிரி இருக்கிறத பார்த்தா கோவில்ல நல்ல யாகம் வளர்த்து அனுப்பியிருப்பாங்க போல இருக்கு. அந்த கோணவாய்க்காரி அவமானப்படுறத நேர்ல பாக்குற பாக்கியம் எனக்கு கிடைக்கலையே. யாராவது செல்போன்ல வீடியோ எடுத்திருந்தா அதை எனக்கு அனுப்ப சொல்லுங்க. அத அப்படியே அவங்க அப்பங்காரனுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். அவன் பொண்ண ஊர் விட்டு ஊர்கோல அனுப்பியிருக்கான்ல, நல்லா பார்த்து ரசிக்கட்டும். என்னாலதான் சார் ஊருக்காரங்க மத்தியில வந்து நீங்க தலைகுடி வேண்டியதா போயிடுச்சு. என்னாலதான் சார் நிறைய ப்ராப்ளம் உங்களுக்கு. ஏற்கனவே இந்த எம்எல்ஏ விஷயம், இப்ப இது உங்களுக்கும் உங்க ஃபேமிலிக்கும் என்னால திரும்ப திரும்ப ப்ராப்ளம்ஸா வந்துகிட்டே இருக்கு சார். ஐ எம் ரியலி சாரி சார். அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். நீங்க எதுக்கு தேவையில்லாம ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன நடந்திருக்குன்னு எனக்கு தெளிவா புரியுது. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அங்க ஒரு கூட்டம் இருந்ததுல, அதுல பாதி பேர் நம்ம ஊர் ஆளுங்களே கிடையாது. என்ன சொல்றீங்க சார்? இல்ல, வெண்ணிலா அங்கேயே சொன்னா, அங்க நாட்டாம மாதிரி ஒருத்தர் நடுவில் பஞ்சாயத்து பண்றது ஒரு ஆளு, அந்த ஆளே நம்ம ஊர் கிடையாது. அப்புறம் எதுக்கு சார் அவங்க சொல்றதெல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டு இருந்தோம்?
அவங்க யார் என்னன்னு கேட்டிருக்கலாமே. இல்லை சார், ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதை மேலும் மேலும் பேசி நான் பெருசாக்க விரும்பல. இல்லை ஏதோ ஒரு சதி நடக்குது. இதில் வந்து வசுந்தரா வேற இன்வால்வ்டு. அதை கொஞ்சம் நம்ம நாசுக்காக தான் பண்ணி ஆகணும். ஏன்னா பொண்ணுங்களோட பேர் கெட்டு போயிடக்கூடாது இல்லையா? இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் பதில் சொல்லக்கூடாது சார். நாளைக்கு நீங்கள் பூக்குழி இறங்குறீங்கல்ல, அப்போ பதில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் ஒருத்தன் வாயை திறக்க முடியாது. பிரச்சனை படுறதுக்கு ஒரு நிமிஷம் ஆகாது சார். அதெல்லாம் வேண்டாம், நாளைக்கு பார்த்துக்கலாம். எனிவே சார், நீங்க பண்ண விஷயத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்ஸ்லாம் ஒன்றும் வேணாம் சார். நீங்கள் 2 பேரும் மன நிம்மதியோட சந்தோஷமாக பூக்குழி இறங்கணும். நீங்கள் ஆசைப்படுறது உங்களுக்கு கிடைக்கணும். நீங்கள் என்றைக்குமே நல்லா இருக்கணும். வேண்டுதெல்லாம் முடிஞ்சு நீங்கள் ஊருக்கு போகும்போது சந்தோஷமாக போகணும். அது போதும். சரி, தேவையில்லாதெல்லாம் யோசித்து மனசை போட்டு குழப்பிக்காம படுத்து தூங்குங்க. நாளைக்கு நேரத்தில் கோவிலுக்கு போகணும். அத்தாச்சி, இது என்னது? நாம ஒண்ணு நினைச்சா வேற ஒண்ணு நடக்குது. இத வச்சு இவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரும், அத ஊதி விட்டு பெருசாக்கலான்னு பார்த்தா இப்படி புஸ்ஸுன புஸ்வான மாதிரி போயிடுச்சே. அவனோட ஆத்தாக்காரி என்ன சொல்றான்னு பாப்போம். அந்த கோணவாய்க்காரியே அந்த அர்ஜுனோட அம்மா அப்படி இடுப்ப உடைச்சு அப்படியே அடுப்புல போடட்டும். அத பார்த்தாவது என் மனசு ஆறுதான்னு பாப்போம். சாரி மேடம், நான் இந்த மாதிரி எல்லாம் நடக்கும்னு நினைக்கவே இல்லை. நடந்த எந்த தப்புக்கும் நான் காரணம் இல்லை மேடம். ஊருக்காரங்க அது இதுன்னு இட்டு கட்டி பேசிட்டாங்க. என்ன மன்னிச்சிருங்க மேடம். ஐயோ, இத பாருமா வசுந்தரா, உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? நீ எதுக்கு இப்படி தேவையில்லாம உன் மனசை போட்டு வருத்திக்கிற? நீ உன் மனசுக்குள்ள எந்த சங்கடமும் படாம இருக்கணும். இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணு கலங்க வச்சு பாத்துட்டோமேன்னு எனக்கு தான் சங்கடமா இருக்கு. அதுக்காக அர்ஜுன் சார்பா நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன மேடம் நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் வேண்டாம் மேடம். நீங்க என்ன தப்பா நினைக்கலன்னா அது மட்டும் எனக்கு போதும். இத பாரு, உன்னை நான் என்னைக்குமே தப்பாவே நினைக்க மாட்டேன், கவலைப்படாத. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். இவ்ளோ பெரிய விஷயம் நடந்துருச்சு, நீங்க என்ன நினைப்பீங்களோன்னு பயந்துட்டே இருந்தேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. சரி, நாளைக்கு பூக்குழி இறங்கணும்ல, போய் ரெஸ்ட் எடுங்க போங்க. இது பாத்தீங்களா தாச்சே, இவ்ளோ நடந்திருக்க. அவ மேல கொஞ்சம் கூட கோவம் வரல பாருங்க. அவளை தப்பா நினைக்கிறதுக்கு இந்த வீட்ல யாருக்குமே மனசு வரல. எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு. எங்க போனாலும் அப்படியே அங்க இருக்கிறவங்களை அப்படியே வளைச்சு போட்டு அவங்க கூட குலாவி கும்மி அடிக்கிறது அவளுக்கு வேலை. ரொம்ப பெரிய கைகாரியா இருக்காளே. என் தம்பி பொண்டாட்டி தான் அந்த மாதிரிடா. இவ்வளவு ஆத்தாக்காரி மாதிரியே இருக்கிறான். அது சரி, வேற ஒண்ணு போட்டா சோற ஒண்ணா முளைக்கும். என்னமோ பயங்கரமா பிளான் பண்றதா நினைச்சு பெரிய பில்டப்லாம் கொடுத்தீங்க. கடைசியில ஒண்ணுமே நடக்கலையே. பாட்டி, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. தட்டி கேட்டு அடிங்க பாட்டி. என்னடி? அப்பதான் என் அக்காவை அடக்க முடியும். இலக்கியா, நீ தப்பு கணக்கு போட்டுட்ட. ஒண்ணுமே நடக்கலன்னு நீ சொல்ற. நடந்திருக்க, எல்லாம் நடந்திருக்க. இன்னைக்கு நடக்கிறதோட தொடர்ச்சியா நாளைக்கு பெருசா நடக்க போகுது. அர்ஜுன் கூட சேர்ந்து இந்த வசுந்தராவும் பூக்குழியில இறங்க போறாள். அப்ப அவ பூக்குழியில இறங்க முடியாம பாதியிலேயே மயக்கம் போட்டு நெருப்புல விழுந்துருவா. எப்படி மம்மி? தப்பு பண்ண போய்தான் நெருப்புல விழுந்துட்டான்னு பழி வரும். இந்த ஊர் மொத்தமும் தப்பு பண்ணதுனாலதான் நெருப்புல விழுந்துட்டான்னு அவ மேல பழி வரும். இந்த ஊர் மொத்தமும் சேர்ந்து அவளை காரி துப்பும். அதுதான் நமக்கு வேணும். அப்படி அவ விழுந்துட்டா தப்பு பண்ணது நெஜம்னு ஆயிடும்ல. அது எப்படி மம்மி அவ பூக்குழியில விழுவா? தானா விழமாட்டா, விழ வைப்ப. இவ பூக்குழி இறங்குறதுக்கு முன்னாடி
தீர்த்தம் கொடுப்பாங்கல்ல, அந்த தீர்த்தத்துல மயக்கம் மருந்து கலந்த வசுந்தராவுக்கு குடிக்க கொடுக்கணும். அத குடிச்சிட்டு அவ தள்ளாடி தடுமாறி பூக்குழிக்குள்ள விழுவா. அதுக்கப்புறம் சுசித்ராவாகட்டும் ஊர் மக்கள் ஆகட்டும் அவளை காப்பாத்தவே முடியாது. அவ அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிப்பா. அதோட வேலைய விட்டு ஓடிடுவா. ஆமா, அந்த வேலைய நாமளே செஞ்சு முடிச்சிடலாம். காதோட காது வச்ச மாதிரி இருக்கட்டும். இந்த விஷயம் நம்ம 4 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது. இப்படித்தான் நம்ம ஒவ்வொன்றத்தையும் நல்லா பிளான் பண்றோம். ஆனா எதுவுமே நடக்கவே மாட்டேங்குதே. இந்த விஷயமாவது நடக்கட்டும். எல்லாத்துக்கும் அந்த ஆண்டவ மேல பாரத்தை போடுவோம். பாட்டி, உன் பாரத்தை ஆண்டவன் மேல போட்டுறாது பாட்டி. நீ ரொம்ப ஜாஸ்தியா வச்சிருக்கீ. அடி போடி, கிண்டல் பண்றியா நீ? இங்க பாரு, நாளைக்கு உன் அக்காக்காரி என்ன கதியாக போறான்னு பாத்துக்கிட்டே இரு.